ஹாய், வாங்க இன்னைக்கு பீக்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுபடட்டும் கடலைப்பருப்பு. அதுக்கப்புறம் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்துக்கலாம். இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வறுத்ததெல்லாம் இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பீக்கங்காய் வறுக்கிறதுக்கு நெய் விட்டு வறுத்தா சூப்பராக இருக்கும். பாருங்க, நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம பீக்கங்காவை போட்டுக்கலாம். இப்போ நான் க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் வரமிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போ புளி சேர்த்துக்கலாம். நம்ம பீக்கங்காவை நல்லா தோல் சீவிடணும். தோல் கொஞ்சம் கூட இல்லாமல் சீவிடணும். அப்போ தான் கசப்பு இருக்காது. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான துவையல் தான், ஆனால் நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது நம்ம நெய் விட்டு சாப்பிட்லாம். வேணால் நீங்கள் தாளிப்பு கூட கொடுத்துக்கலாம். கொஞ்சம் தாளித்து கூட நீங்கள் கொட்டிக்கலாம். அதில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் இருக்கும். ஸ்பைசியாக நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.